ஹாய் மக்களே, வணக்கம். 2 டேஸ் தான் இருக்குது. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. தமிழோட எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. 5 வருஷம் முடிஞ்சு நம்ம ஸ்டாலின் 5 வருஷம் ஆட்சி பண்ணார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு இப்போ வந்துட்டு இருக்காரு. போன ஐந்தாண்டு என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. விடியல் தந்தாரா தரலையான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விடியல் தந்தாரு. மக்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஓசி பஸ்ஸு கொடுத்தாங்க. அந்த ஓசி பஸ்ஸும் பொன்முடி அமைச்சிருக்காரு, உளறிட்டாரு. ஸோ அவரை தூக்கி போட்டாங்க வெளியில். அவர் பதவியே போச்சு ஒரு வாரத்து. அது போக வேறு ஏதோ பேசிட்டாரு. இந்த சாமி பற்றி அந்த சின்னங்கள் ஒரு மாதிரி இருக்கிற பட்டை நாமம் இதெல்லாம் வந்து தப்பாக பேசினா அவர் தூக்கி விசிறி போட்டார் ஸ்டாலின். ஏன்னா அது மக்கள் மத்தியில் வந்துட்டு பெரிய அலப்பறை கலப்பிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே மேலே அதிருப்தி இருக்காங்க. மக்கள் வந்து வெறுத்துட்டாங்க. எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்து அமைச்சர்கள் வந்து பேச தெரியல, அதனால தூக்கி போட்டாங்க. ஸோ மக்களே, இப்போ எலெக்ஷன் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லாரும் தயாராக இருங்க. சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டடிங்க. ஸோ என்னோட ஓட்டு கோட்பா டிவிக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ போன வீடியோவில் வந்துட்டு விஜய் பற்றி பார்த்தோம். விஜயோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தோம். டிஎம்கேவோட சீக்ரெட் என்னன்னா, டிஎம்கேவும் சீக்ரெட்டாக தான் செயல்படுறாங்க. பட் அந்த சீக்ரெட் வந்து லீக் ஆகிற மாதிரி வெளியே வந்த மாதிரி, நம்ம ஜனநாயகன் படம் வெளியில் வந்த மாதிரி வெளியில் வந்தாலும் அவங்களோட சீக்ரெட் வெளில வந்தாலும் டெக்னிக்கலாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னென்னா, ஒரு தந்திரமாகவும் ஒர்க் ஆகலை, ஒரு மந்திரமாகவும் ஒர்க் ஆகலை. கலைஞர் இருக்கும் போது டிஎம்கே ஆட்சி வந்து அவர் வந்து தந்திரமாக பேசுவார். அவருக்கு தந்திரமும் தெரியும், மந்திரமும் தெரியும், மக்களை கவரவும் தெரியும். என் உயிரினும் மேலான, எவ்வளோ பெரிய வார்த்தை பொருள், என் உயிரினும் மேலான என்ற மேலான மக்களே அப்படின்னு தான் பேசுவார். ஆரம்பமே என் உயிரினும் மேலான. கலைஞரும் ஒரு டீச் குரல் இருக்கும். ஸோ அவரும் சும்மா சொல்ல முடியாது, பெரிய அறிவாளி. ஸோ அவர் வந்துட்டு கலைஞரை தாண்டி யாராலையும் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அரசியல், தமிழோட அரசியல் எடுத்துக்கிட்டா கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களாம் வந்து லெஜண்ட். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், ஜெயலலிதா ஒரு டைலாக். பட் எம்ஜிஆர் டைலாக் எனக்கு தெரியல மீன்ஸ் நான் கேட்கல இது வரைக்கும் அவரோட பஞ்ச் டைலாக். விஜய் எப்படி சொல்றாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு லீடர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகுதி தன்னால கடவுள் கிருபையால கிடைக்குன்னு சொல்லுவாங்க. கடவுள் கிருபை இருந்தால் மட்டும்தான் ஒரு லீடர் ஆக முடியும். ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்தினா நீ ஆரம்பிக்கலாம், நானும் ஆரம்பிக்கலாம், எல்லாருமே ஒரு கட்சி கொடி வச்சு ஒரு சின்னத்தை வாங்கிக்கலாம். பட் அதை ரன் பண்ணணும், மக்கள் மைண்ட்ல கொண்டு போகணும், இதயத்துல கொண்டு போகணும். அது ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட் வந்துட்டு எல்லாராலையும் முடியாது. அப்பவும் சரி, இப்பவும் சரி, எந்த நொடியும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சாலும் சரி, பணம் வேணும். பணம் இல்லாமல் ஒரு கட்சியை ரன் பண்ண முடியாது. எப்படி பண்ணும், ஒரு ஃபேமிலி ரன் பண்ணால் பணம் இல்லாமல் ரன் பண்ண முடியும் இல்லையா? அப்போ திருவள்ளுவர் காலத்துலையும் சரி, இப்பவும் சரி, யார் காலத்துலையுமே வந்துட்டு பணம் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு உணவு, ஒடுத்த உடை, இருப்பிடம் தெரியும். ஸோ இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை ரன் ஆகும். அந்த சீக்ரெட்டு தெரிஞ்சுதான் கடவுள் வந்து நமக்கு கை, கால் எல்லாமே கொடுத்துருக்கான், கண் பார்வை, மூளை எல்லாமே கொடுத்துருக்கான். இதுதான் உன்னோட உதிரி பாகங்கள், இதை வைத்து நீ வந்து குழைச்சிக்கொள் அப்படின்ற மாதிரி அவர் சீக்கிரட்டாக நமக்கு கொடுத்துருக்காரு. லைஃபோட சீக்கிரட்டாக என்ஜாய் பண்ணிட்டு நீ சீக்கிரமாக வந்து என்கிட்ட சேரு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுட்டாரு. அவன் லைஃப்பை ஓடிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னா, டிஎம்கேவோட சீக்ரெட் வந்து கலைஞரோட போச்சு. என் உயிரினும் மேலாலே அப்படின்னு ஒரு டைலாக்கு ப்ளஸ் தமிழர்களே என்னை நீ கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேனை தவிர கவிழ்ந்து விட மாட்டேன். இது கட்டுமரமாக மிதப்பார கண்டி கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு அவரோட டைலாக் வீடியோவில் போயிட்டுருக்கோம், டிவியில் போயிட்டுருக்கோம். ஸோ அவர் வந்து அவ்வளோ சீக்கிரட்டாக சூப்பராக மூவ் பண்ணுவார் கலைஞர். ஸோ அதனால் வந்துட்டு அவரோட தகுதி, அவரோட திறமை ஸ்டாலின் கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்திருந்தா இந்த 5 ஆண்டு கெஞ்சி தேவை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அப்போ சீக்கிரம் தெரியல இல்லையா? ஸோ போன 5 ஆண்டில் எடப்பாடி, ஏன்னா ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, பெரிய ஊழல். ஸோ அதனால் அப்படியே போயாச்சு. ரெண்டாவது அந்த 4 வருஷம் 4.5 வருஷமா வந்து எடப்பாடி இருந்தார். சுத்த குப்பை டெட் பாடி. எடப்பாடியில் அவர் டெட் பாடி. அவர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் வேஸ்ட்டு. சும்மா வேட்டி தூக்கி வயிற்றுல கட்டினேன், தொப்பி தள்ளிக்கினேன் நடந்துட்டு போயிட்டு ஒன்றுமே கிடையாது. சும்மா கும்பிடு போட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. சும்மா எப்போ பார்த்தா ஈன்னு பல்ல கட்டினா அப்புறம் வச்சுக்கணும். அவனும் ஃபிகராக பல்ல கட்டணும் நம்ம பார்க்குறது. ஸோ வேஸ்ட் ஃபெலோ பாரு எடப்பாடி. ஸோ அதனால் வந்துட்டு அதை காட்டிலும் ஸ்டாலின் பரவாயில்ல.
ஸோ அதனால் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு இந்த ஆள் தேவையில்லை, வேஸ்ட், டம்மி பீஸாக இருக்கான், எடப்பாடி டம்மி பீஸாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் உடனே தூக்கி வந்துட்டு ஸ்டாலினுக்கு போட்டாங்க. ஸ்டாலின் தொடர் ஐ மீன் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸோ அதனால் வந்துட்டு கலைஞருக்கு உண்டான தகுதி ஸ்டாலின் கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்திருந்தா உங்ககிட்ட ஒரு 5 ஆண்டு கொடுத்தாங்க மக்கள், எப்படி நின்று இருக்கணும்? கெத்த நின்று இருக்கணும், ஊழல் பண்ணாமல் நின்று இருக்கணும். இவரெல்லாம் வந்து உன்னை எதிர்க்கிற அளவுக்கு வந்திருக்க கூடாது. விஜயெல்லாம் வந்துட்டு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கக்கூடாது. ஸ்டாலின்னா அப்படி இருந்திருக்கணும். எவன் பேச்சும் கேட்காம போதுமான அளவு உங்ககிட்ட சொத்து இருக்கு, பணம் இருக்கு, உங்ககிட்ட ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, வாரிசு இருக்காங்க, பொண்ணுங்கலேருந்து பையனுங்கலேருந்து பேரன் பேத்தி எல்லாமே இருக்காங்க. ஸ்டாலின் கோபம் மண்டையரை புரிஞ்சுக்கணும், நீங்கள் புரிஞ்சு நடந்திருக்கணும். இப்போ வந்துட்டு விஜய்லாம் வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சுலாம் வந்து நம்மளை எதிர்க்கிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு புலம்பல் இருக்குல்ல, தூக்கம் வரல, இப்போ தூக்கம் வரல, ஐயோ பயம் வந்துருச்சு. இப்போ டிஎம்கேக்கு என்னடா பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது, இந்த விஜயை எப்படி ஜெயிக்கிறது, இந்த விஜய் இந்த விஜய் வந்து விஜயம் செய்திருவானோ, வெற்றி பெற்றுவானோ, இது நமக்கு என்ன ஆகுறது, நம்ம கட்சி என்ன ஆகுது, நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ. இதில் வெற்றி போரில் வெற்றி தொழிலாம் சகஜம், போருக்கு வராமே இருக்கான் பாரு அவன் தான் அசிங்கம். போரில் இறங்கி களத்தில் நின்று ஜெயிக்கிறோனோ தோக்குறோனோ அது வேற விஷயம். ஓரமாக நின்று கை தட்டுறவனுக்கும் களத்தில் இறங்கி சண்டை போடுறவனுக்கும் தான் வித்தியாசம். கைத்தட்டு போயிட்டே இருப்பான். சண்டை போடுறவன் தான் எப்பவுமே வந்து மீடியா ஸ்க்ரீனில் நிற்பான். அதான் இந்த ஆள் வந்து உங்கள் கூட சண்டை போடுறாருன்னா ஹீரோ. நீங்கள் ரியல் ஹீரோ, இவர் ரியல் ஹீரோ. இப்போ ரியல் ஹீரோ வந்து ரியல் ஹீரோ ஆகிட்டார். ஸோ மக்கள் வந்து புரிஞ்சுக்கினாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சீக்ரெட் தெரியல, ஸ்டாலினுக்கு வந்து சீக்ரெட் தெரியல, மந்திரமாகவும் இருக்க தெரியல, தந்திரமாகவும் இருக்க தெரியல, மயக்கவும் தெரியல. எல்லாம் தெரிஞ்ச வள்ளல் விஜய் தான். ஸோ அதனால் வந்துட்டு இவர்கிட்ட நீங்கள் போட்டி போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து சிங்கிளாக நின்று சண்டை போடுறதில்ல, மக்கள் கிட்ட சண்டை விட்டாச்சு. அவங்க அடித்து யாரை துவம்சம் பண்ணுறாங்களோ அவங்க காலி, யாரை தூக்கி விடுறாங்களோ அவங்க தான் தலைவன். அந்த தலைவன் தான் இந்த தலைவன். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ டிஎம்கேக்கு வந்து சீக்ரெட்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. கலைஞர் இருந்தால் சீக்ரெட்டை தூக்கி சாப்பிட்ருப்பாரு, மந்திரமாக தந்திரமாக மயக்கிருப்பார் நேரம். விஜய்லாம் வர வழியே இல்லை. ஒருவேளை மேபி ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா விஜய்லாம் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப பிளாக் பண்ணியிருப்பாங்க. அரசியலில் துரோகம் பண்ணுறதை விட சினிமா இல்லை, இது வந்து துரோகம். சினிமாவில் வந்து ஷூட்டிங்கில் காட்டுவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க, எவன் எதிர்க்கிறானோ போட்டு தள்ளிடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த போட்டு தள்ளுற பிளானை தான் வந்து கரூரில் டிஎம்கே பண்ணாங்க. மக்கள் அன்றைக்கே வெறுத்துட்டாங்க. ஸோ தேவையில்லை, டிஎம்கே வந்து குலகார பசங்க, குலகார பாவிங்க, தேவையில்லை அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியில் 15 பேரை போட்டு தரலாம் எடப்பாடி, அவனும் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ டிஎம்கேவும் தேவையில்லை, ஏடிஎம்கேவும் தேவையில்லை. இவங்க இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. அதனால தான் புதுசாக ஒருத்தன் வரான் இல்லையா, அவன் தான் இவன், அந்த சர்க்காரோட ஹீரோ தான் வந்து நிற்கிறாப்புல விஜய். ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் என்ன சொல்ல வரோன்னா, டிஎம்கேக்கு தந்திரமும் தெரியல, மந்திரமும் சீக்கிரட்டு சுத்தமாக தெரியல. மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஓட்டை வாங்கணும், நமக்கு போட்டியாக ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கொஞ்சம் பேசுகிறாப்புல. உதயநிதி சுத்தமாக பேசவும் தெரியல, ஒன்றும் தெரியல. மைக்கை பற்றி சும்மாவே கற்றுங்க, செய்வீங்களான்னு கற்றுங்க. நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, சும்மா செய்வீங்களே. நீங்கள் முதல்ல செஞ்சீங்களா, அதான் அவங்க திருப்பி கேட்குறாங்க. கொள்ளை, ரேப்பு, லஞ்சம், ஊழல், அப்புறம் போதை, ஒயின் ஷாப்பு, கஞ்சா, ஹெராயின், மயிறு, மட்டு எல்லாம் எக்ஸட்ரா நாரி போய் கிடக்கு. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கெட்டு போய்க்கிறதுன்னு எல்லாமே கிழிக்கிறாங்க. சென்ட்ரலில் இருக்கிற ஆளும் சரி, ஸ்டேட்டில் இருக்கிற ஆளும் சரி, எல்லாமே கிழிச்சு தள்ளுறானுங்க. போலீஸ்காரனே ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனே கதறான். போலீஸ்காரனே மனுஷன் தானே, ட்ரெஸ்ஸு போட்டால் தான் வந்து பவர், இல்லைனா ஒன்றுமே கிடையாது. அவன் சாதா பவர் சோப்பு தான், துணி சோப்பு தான். ஸோ போட்டால் தான் நல்ல பவர், மேலே சக்திமான் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சீக்ரெட் இல்லை டிஎம்கேல, ஒரு மந்திரம் இல்லை, தந்திரமும் இல்லை, யாருக்கும் பேச தெரியல, பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. கலைஞர் மாரி ஆட்கள் இருந்தால் ஓகே. அதே மாதிரி கலைஞரோட இந்த டீம் எவனுமே கிடையாது, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற டீம் கிடையாது, ஸ்டாலின் ஸ்கிரிப்ட் சொல்லித்தரேன் எவனுமே கிடையாது. கூட இருக்கிறவங்க எல்லாமே இந்த கரூர் பாலாஜி, செந்தில் பாலாஜி, இந்த திருட்டு பையன் நேரு, இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க தான். நேரு, இவன், அவன் எல்லாமே ஊழல்வாதி தான். எல்லா நாயும் ஊழல்வாதி நாய் தான். ஸோ அதனால் மக்களே, டிஎம்கே கிட்ட நோ சீக்ரெட், நோ பிளான், நோ தந்திரம், நோ மந்திரம், மயக்கிறது எதுவுமே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச ஒரே வல்லவன் இருந்தால் மட்டும்தான், விஜய் மட்டும்தான். ஸோ அதனால தான் மக்கள் வந்து விஜய் கண்டிப்பாக விரும்புகிறாங்க. 100% விஜய் தான் சிஎம்.
இன்னும் 2 நாள் எலெக்ஷன். எல்லாமே விசில் சின்னத்துல தான் ஓட்டு அடிப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதனால ஓட்டு அடிச்சு 4ஆம் தேதி சிஎம்னு அறிவிக்க போறாங்க. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவரு பேச போறாரு. மக்கள் கொந்தளிக்க போறாங்க சந்தோஷத்துல. அதை பார்த்து எடப்பாடியும் டெட் பைட் ஆயிடுவாரு, ஸ்டாலினும் டெட் பைட் ஆயிடுவாரு. புழுக்கத்துல மைண்டு செத்து போறாங்களோ இல்லையோ ஒரு அமைதியா உட்காந்துருவாங்கல்ல, ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. படுத்தான் அப்படி கண்ணை மூட்டான், அவ்வளவுதாங்க. அந்த மாதிரி கதை தான். ஜீரணிக்க முடியாது. ஸ்டாலின் வந்து ஐயோ பதவி போச்சு, மக்கள் கொடுத்தாங்க பதவியே நம்ம சரியா கையாளே என்னவோ, மக்களுக்கு சரியா நம்ம பணி செய்யல. இப்போ உணர்றாங்க. விஜய் வந்த பிறகு ஸ்பீச்சுக்கு கம்மியா இருந்தாலும் ரீச் அதிகமா இருக்கு. மக்கள் வந்துட்டு நல்ல ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஸ்டாலினால பொறுக்க முடியல. என்ன பண்றதுனே தெரியல. இவனை எப்படி பிளாக் பண்ணலான்னு ரொம்ப என்னென்னமோ பிளாக் பண்ணி பார்த்தாங்க. குறுக்கு வழியில திருட்டுத்தனமா கரூர்ல இருந்து கொலை பண்ணி பார்த்தாங்க. ஹைலைட்டா போயிட்டாங்க. கொலை பண்ணிலாம் திஸ் இஸ் டூ மச். கரூர் பாலாஜி, செந்தில் பாலாஜி நாயை காவேரி ஹாஸ்பிட்டல் ஏதோ அட்மிட் ஆனா அப்பயே செத்து போயிருந்தனோட நல்லா இருந்திருக்கும். அந்த 23 உயிர் தப்பிச்சிருக்கும். 23, 21, 43, 41 சாரி 43, 41 பேரை செத்துதாங்களே இப்போ. அவங்க எல்லாம் தச்சிருப்பாங்க. இந்த செந்தில் பாலாஜின்ற நாய் ஒருத்தர் செத்துருந்தானே காவேரி ஹாஸ்பிட்டல்ல, இல்லை ஜெயிலில் போட்டுருந்தானோட இந்த பிளான் நடந்திருக்காது. அவங்க உசுர் போனது மீட்டு வர முடியாது. கடவுள் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கடவுள் கரெக்டான தண்டனை கொடுப்பார் டிஎம்கே காரங்களுக்கு. ஸோ அதனால தான் விஜய் மேலே பழிய போட்டாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்கினாங்க. அது ஒன்றும் போயிட்டு இருக்கு கேஸ். ஸோ அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிய போது சிஎம் ஆயிட்டாங்கன்னா அதை பற்றி பேசி முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மக்கள் என்ன சொல்ல வரேன்னா, சிந்திச்சு செயல்படுங்க. விஜய் கட்சியில் இருக்கிற சீக்ரெட் மந்திரம் தந்திரம் எதுவுமே திமுகனுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஊழல்வாதி நாய்ங்க, எவனுக்குமே தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் மக்களே, சிந்தித்து செயல்படுங்க. உங்கள் ஓட்டை வீணாக வேறு யாருக்கும் போடாதீங்க. டிவிகேக்கு போடுங்க, டிஎம்கேக்கு போடாதீங்க, ஏடிஎம்கேக்கும் போடாதீங்க, பிஜேபிக்கும் போடாதீங்க. இவங்க எல்லாமே கூட்டணி தான். யார்? எல்லாமே கூட்டணி கட்சிங்க தான். காங்கிரஸ் எல்லாமே டுபாகூர். டாப்பாக நிற்கிற ஒரே ஆள் வந்து விஜய் மட்டும்தான். ஸோ அதனால் மக்களே சிந்தித்து செயல்படுங்க. விசிலுக்கு ஓட்டடிங்க, விஜயை சிஎம் ஆக்குங்க. நல்லவங்க வாழ விசிலுக்கு அடி ஓட்டை.